விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய முக்கியமான விளையாட்டு செய்திகளினுடைய தொகுப்பாக இந்த காணொலியை உங்களுக்காக தரப்போகிறேன். இந்தியாவினுடைய உலகக்கிண்ண அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணி அண்டர் 19 அணி. அடுத்த ஆண்டு இடம்பெறப் போகின்ற அண்டர் 19 உலகக்கிண்ண போட்டிகளுக்கான அணியினுடைய விவரத்தை பொறுத்தவரையில் ஆயுஷ் மாத்ரே, இவர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக IPL ஆடி வருகின்ற வீரர். இவர் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மால்கோத்ரா இந்த அணியினுடைய உதவி தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆசிய கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் இளையோர் அணியிடம் தோற்று போயிருந்த நிலையில் பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இப்போது இந்தியாவினுடைய அண்டர் 19 அணி பெரிதான மாற்றங்கள் இல்லாத உலக கிண்ணத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிய கிண்ணத்தில் விளையாடிய அதே அணிதான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதே நேரத்தில் வைபவ் சூரியவன்சியும் இந்த அணியிலே ஈடுபடுத்திருக்கிறார். வைபவ் சூரியவன்சிக்கு தலைமை பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவிற்கு வருகின்ற ஜனவரியிலே சுற்றுப்பயணம் செய்ய இருக்கின்ற அண்டர் 19 அணிக்கு மல்கோத்ராவும் இல்லை, ஆயுஷ் மாத்ரேவும் அணியில் இல்லை. ஆகவே வைபவ் சூரியவன்சி அந்த அணியினுடைய தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதேபோன்று பாகிஸ்தான் அண்டர் 19 அணி இந்தியாவை தோற்கடித்து ஆசிய கிண்ணத்தை அண்டர் 19க்கான ஆசிய கிண்ணத்தை வென்றிருந்தது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். இந்த போட்டிகளிலே இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் இது மும்முனை தொடர். ஹராரையில் இடம்பெற்று வருகின்ற ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டியினுடைய முதலாவது போட்டியில் 226 ஓட்டங்களை ஆப்கானிஸ்தான் அணி பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியிலே தான் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. 3 பந்துகள் மீதம் இருக்கு. இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. 49.3 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் 9 விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் 19 வயதுக்குட்பட்ட அணி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதே நேரத்தில் இன்றைய நாளிலே ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போட்டிகளை பொறுத்தவரையில் அந்த அணியினுடைய டாக்கா கேபிட்டல்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் இன்று இடம்பெற்றிருந்த போட்டிகளுக்காக வீரர்களை தயார்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் கார்டிக் அரெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இதய அடைப்பு காரணமாக மைதானத்திலே இவர் மரணத்தை தழுவ வேண்டிய நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிகழ்வு. பங்களாதேஷ் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மாத்திரமல்லாது ஒட்டுமொத்தமான கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெருத்த கவலையை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயமாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் இன்று ஆஷஸ் போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. ஆஷஸ் போட்டிகளை பொறுத்தவரையில் ஜோ ரூட் உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக ஆஸ்திரேலியாவிலே சதம் அடிக்கவில்லை. ஆஸ்திரேலியாவினுடைய எந்த டெஸ்ட் போட்டிகளிலும் இவர் சதம் அடிக்கவில்லை. ஆனால் இந்த தொடரிலே இவர் என்ன செய்தார்? ஒரு சதம் அடித்திருந்தார். அந்த குறை நிவர்த்தியாகி இருந்தது. இப்போது ஆஸ்திரேலியாவிலே இதுவரைக்கு 18வது டெஸ்ட் போட்டி. 15 டெஸ்ட் போட்டிகளிலே தோல்வி, 2 ஆட்டங்கள் ட்ரோ என்கின்ற அடிப்படையில் இருந்தது. எந்த ஒரு ஆட்டத்தையும் ஜோ ரூட் ஆஸ்திரேலியாவிலே வெற்றி கொள்ளவில்லை என்கின்ற குறை இருக்க, பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ஜோ ரூட் விளையாடி இருக்கின்ற இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்து இந்த போட்டியை பொறுத்தவரையில் வெறுமனே 2 நாட்களிலே இந்த போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. இதே மாதிரி போட்டி இந்தியாவிலே இடம்பெறுமாக இருந்தால் மைதானத்தை குறை சொல்லுவார்கள், சுழற்பந்து வீச்சு கேட்ட ஆடுகளங்கள் என்றுவார்கள், ஏராளமான குற்றச்சாட்டுகள் வரும். ஆனால் வெள்ளையர்கள் விளையாடுகின்ற போட்டிகள் என்று சொன்னால் மைதானங்களை பற்றி யாரும் சொல்வதில்லை. தரமான டெஸ்ட் போட்டி என்று சொல்லுவார்கள். இப்படித்தான் பெர்த்திலே இடம்பெற்ற டெஸ்ட் போட்டியும் 2 நாட்களிலே நிறைவுக்கு வந்தது. இப்போது மெல்போர்னிலே நிறைவுக்கு வந்திருக்கின்ற இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியும் கூட வெறுமனே 2 நாட்களிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த ஆஷஸ் தொடர் மொத்தமாக இதுவரைக்கும் நிறைவுக்கு வந்திருக்கின்ற 4 டெஸ்ட் போட்டிகள் வெறுமனே 14 நாட்களிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. பெர்த்தில் இடம்பெற்ற டெஸ்ட் போட்டியிலும் கூட கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவிற்கு 3ஆம் 4ஆம் 5ஆம் நாட்களிலே போட்டி இடம்பெறாத காரணத்தால் வருமான இழப்பு ஏற்பட்டிருந்தது. இப்போது இந்த தி கார்டியன் வெளியிட்டிருக்கின்ற செய்திகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த டெஸ்ட் போட்டியிலே 2 நாட்களிலே போட்டி நிறைவுக்கு வந்த காரணத்தால் இந்திய ரூபாய்களில் பார்த்தால் கிட்டத்தட்ட 60 கோடி அளவில் இந்திய ரூபாய்கள் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவிற்கு நட்டம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த போட்டிகளினுடைய ஸ்கோர் விவரத்தை பார்த்தால் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸிலே 152 ஓட்டங்கள், பதிலளித்த இங்கிலாந்து 110 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா பதிலுக்கு துடுப்படுத்தாடியது 132 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 175 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. 175 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட போது அவர்கள் பேஸ்பால் அவர்களுக்கு எப்போது செல்லுபடியாகிறது என்று சொன்னால், ஒரு ஓட்ட எண்ணிக்கையை சேசிங் செய்கின்ற போது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் பேஸ்பால் அந்த
மிகச்சிறப்பாக அப்படியான நுட்பத்திலே அவர்கள் துடுப்படுத்த ஆடுகின்ற போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒத்துழைத்து போகிறது. இந்தியாவுடனான டெஸ்ட் போட்டிகளிலும் கூட இவர்கள் இந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டக்கட் மற்றும் ஜாக் ரோலி ஆடிய இன்னிங்ஸ்கள் சிலதான் இங்கிலாந்து அணி அந்த தொடரை தக்கவைப்பதற்கு காரணமாக இருந்தது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இதே போன்றுதான் 175 என்கின்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த போது மிச்சல் ஸ்டார்க் தன்னுடைய சிறப்பான பந்து வீச்சு மூலமாக நிலை குலைய செய்திருப்பார். ஆனால் பென் டக்கட்டும் ஜாக் ரவுலியும் என்ன செய்தார்கள் என்றால் அடித்து ஆடினார்கள். இவர்கள் 7 ஓவர்களிலேயே 51 ஓட்டங்களை பெற்ற போதுதான் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 42 பந்துகளில் 51 ஓட்டங்களை பெற்றார்கள். அதுவும் பென் டக்கட் 26 பந்துகளில் 34 ஓட்டங்கள், ஜாக் ரவுலி 37, ஜேக்கப் பெத்தல் இளம் வீரர் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இந்த போட்டியிலே 178 ஓட்டங்களை பெற்றார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 4 விக்கெட்டுகளால் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவுடைய முதல் இன்னிங்ஸ் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய முதல் இன்னிங்ஸிலே யாரும் பெரிதாக துடுப்படுத்தாடி இருக்கவில்லை. உஸ்மான் ஹவாஜா 29 ஓட்டங்கள், மைக்கேல் நீசர் 35 ஓட்டங்கள், பந்து வீச்சிலே ஜாஸ் டேங்க் 5, 2 விக்கெட்டுகளை அட்கின்சன், பிரைடன் காஸ், ஸ்டோக்ஸ் ஆகியோருக்கு ஒவ்வொன்று கிடைத்தது. இங்கிலாந்துக்கு ஹரி ப்ரூக் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். விக்கெட்டுகள் முதல் 4 வீரர்கள் ஒற்றை இலக்கங்களோடு நடையை கட்ட இவர் அடித்து நொறுக்கினார். 34 பந்துகளில் 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அட்கின்சனும் 28 ஓட்டங்கள், 110 ஓட்டங்கள் பெறப்பட்டது. மைக்கேல் நீசருக்கு 4, ஸ்ட்ராக்குக்கு 2, பாலண்டுக்கு 3 விக்கெட்டுகள் கிடைத்தன. பதிலளித்த ஆஸ்திரேலியாவிற்கு ட்ரெவிஸ் ஹெட் 46, ஸ்டீவ் ஸ்மித் ஆட்டமிழக்காது 24, கேமரூன் கிரீன் 19, 132 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தார்கள். பிரைடன் காஸுக்கு 4, பென் ஸ்டோக்ஸுக்கு 3, ஜாஸ் டாங்குக்கு 2 கிடைத்தது. 175 இங்கிலாந்துக்கு இலக்கு. க்ரௌலி 37, டக்கட் 34, ஜேக்கப் பெத்தல் 40 ஓட்டங்கள், ஹரி ப்ரூக் ஆட்டமிழக்காது 18 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து போட்டியிலே இங்கிலாந்துக்கு ஒரு இமாலய வெற்றி என்று சொல்லலாம். இது நீண்ட கால காத்திருப்பு, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பின்னர் 5468 நாட்களுக்கு பின்னர் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவிலே ஒரு டெஸ்ட் வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. நீண்ட காலம் 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் இங்கிலாந்து முதன் முறையாக ஆஸ்திரேலியாவிலே ஒரு டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். 3 போட்டிகள் ஆஸ்திரேலியா வென்றிருக்கிறது, ஒரு போட்டியை இங்கிலாந்து வென்றிருக்கிறது, இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்கிறது. இந்த தொடரை ஆஷஸை ஆஸ்திரேலியா வென்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. 5வது இறுதியுமான போட்டியில் எவ்வாறான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆட்டமாக இந்த ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. 2 ஆட்டங்களோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நிலையில் அலிஸ்டர் குக் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்திய அணிக்கு எதிராக தொடரை 2-2 என்று சொல்லி இங்கிலாந்து தக்க வைத்தமை பெரிய சாதனையாக நீங்கள் கருதாதீர்கள். இங்கிலாந்து ஒரு வலுவிழந்த அணியாக இங்கிலாந்து எதிராக இந்தியா விளையாடி இருந்தது. ஆகவே அப்படி ஒரு வலுவிழந்த இளம் அணிக்கு எதிராக நீங்கள் 2-2 என்று சொல்லி தொடரை தக்க வைத்தது பெரிய சாதனையாக கருதாதீர்கள். அது ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கான தோல்விதான் என்று சொல்லி அலிஸ்டர் குக் இப்போது இங்கிலாந்து ஆடுகின்ற ஆட்டத்தை பார்த்து விமர்சித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளிப்பட்டியலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆஸ்திரேலியா முதலிடத்தில் இருக்கிறது. இங்கிலாந்து இந்திய அணிகள் தடுமாறி கொண்டிருக்கின்றன. இந்திய அணி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.